லைஃப் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். என்ன வேணா எப்போ வேணா ஆகலாம். இந்த ஏர் கிராஷ் நிறைய பேருக்கு இந்த நுகர்வு கலாச்சார உலகத்தில் இவ்வளோதான்டா வாழ்க்கை. எல்லாம் நான் சொல்றது கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஏன் இந்த கிராஷ் ஆச்சு? ஏனென்றால் இந்த விங்ஸ் போதிய அளவில் அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து ஏற முடியல, அதனால கிராஷ். பலர் வலைதளங்கள்ல இந்தியாவுக்கு வேணும்னு எழுதியிருக்காங்க. எப்படி ஒரு இன்னசென்ட் லைஃப் போகும்போது ஒருத்தர் இது மாதிரி மகிழ முடியும்? இது ஒரு சிலர் மகிழ்றாங்கன்னா ரெண்டே அர்த்தம் தான். ஒன்று, நம்ம மனுஷனே அசுர மிருகம் பிசாசு இது மாதிரி ஐயோ அமதமாத அப்படி அடிபட்டுச்சேன்னு ஒரு கதறலா இருக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். அதில் ஒரு 9-10 இஸ்லாமிய பேர் முகநூல்ல சிரிக்கிற மாதிரியே போட்டிருக்காங்க. 90,000 தலையை தீவிரத்துக்கு முகமது கோரி ஆர்டர் பண்ணா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அட ஆரம்பிச்சிட்டாங்க. என் கை வலிக்குது, என்னால் தலையை சீவ முடியல. பன்றியாழ்வான் மேட்டு கழகம்னு என்ன சொல்லுவாங்க. அந்த பேட்டில் பேரே 12,000 பேர் ஒண்ணுமே தெரியாதவங்க தலையை எடுத்தாங்க. இந்துஸ்க்கும் இஸ்லாமியர்களுக்கு நடுவில் சண்டே கடப்பணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இஸ்லாமியர்கள் மேல நாம வன்மமா பார்க்க ஆரம்பிக்கணுங்கிற காரணத்தினால பண்ணலாம். ஏன்னா இந்தியா இஸ் a very good country for Muslims. நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் இன் பாகிஸ்தான், முஸ்லிம்ஸ் இன் இந்தியான்னு ஒரு சின்ன ஒப்பிட்டு எடுத்து பார்க்கலாம். எங்க பிரச்சனை இருக்கோ அங்க ஆர்எஸ்எஸ் வராங்க. தேவையில்லாம ஆர்எஸ்எஸ்ங்கிற பேரையே ஒரு தப்பான ஒரு சொற்றொடர் மாதிரி ஆக்குற ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாதம் மாதிரி சித்தரிக்கிறது. நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஷாக்கால ஐம் நாட் மெம்பர். ஆனா அப்கோர்ஸ் இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் டை நீ சங்கி ஐட்டம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் அண்ட் ஹாஸ்பிட்டலின் சேர்மன் டாக்டர் திரு ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் அஞ்சு. நேர்களுக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஏர் இந்தியாவுடைய அந்த ஏர் கிராஷ் பற்றி. ஸோ பீப்புள் ஆர் மார்னிங் தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது எத்தனை பேர் சர்வே பண்ணாங்க அப்படின்ற கவுண்ட் இருக்கும். ஹியர் இட்ஸ் ஸோ கிளியர். ஃபர்ஸ்ட் டே நமக்கு எவ்ரிபடி எக்ஸப்ட் ஒன் அப்படின்ற ஒரு கணக்கில் இருக்குது. ஸோ ஹவ் இஸ் யுவர் ஸ்டேட் லைக் திஸ்? இதை கேட்டதுக்கப்புறம் அது ஒரு மருத்துவர், அதுவும் சர்ஜனுங்கிற முறையில் லைஃப் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். என்ன வேணால் எப்போ வேணால் ஆகலாம். புல் தடுக்கி ஒருத்தர் இறந்து போகலாம். காலையில் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, டாக்டர் மதியானம் பார்க்குறேன்னு, மதியானம் ஏன் வரலன்னு கேட்டால் வழியில் இறந்து போயிட்டார் ஆக்சிடென்ட்டில். ஸோ லைஃப் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள்ங்கிற ஒரு அடிப்படை உண்மையை அஞ்சு இந்த ஏர் கிராஷ் நிறைய பேருக்கு இந்த நுகர்வு கலாச்சார உலகத்தில் இவ்வளோதான்டா வாழ்க்கைங்கிற ஒரு வாழ்க்கையின் நிலையாமை இங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் புரியாதவங்களுக்கு. ஆனால் வாழ்க்கையின் நிலையாமைங்கிறது ஒரு நாலடியார்லேயே எழுதப்பட்டுள்ளது. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல உண்மைகள் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஏர் கிராஷில் எதனால் இந்த ஏர் கிராஷ் வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு செலபிங்கிற ஒரு நிறுவனத்துடைய ஈடுபாடை இப்போ கேள்விகள் வந்துருச்சு. எப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனில் ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன்னு இருக்குது, ஒரு பியூரோ. அவங்க கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டாஃப் எல்லாம் நான் சொல்கிறது கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஏன் இந்த கிராஷ் ஆச்சு? ஏனென்றால் இந்த விங்ஸ் போதிய அளவில் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருந்து ஏற முடியல, அதனால கிராஷ் ஆகிருக்கு. ஏன் அந்த விங் ஃப்ளாப்ஸ் அது பேர் 515ம்பாங்க. அந்த 515 லெவலில் இருக்கணும். அந்த 515 லெவலில் தான் பறக்க முடியும். இப்போ ஒரு பறவை சிறகு மேலே எடுக்காமல் எப்படி பறக்க முடியும்? அதை பார்த்து தான் அவர் மேடுன்னு அவர் பைலட் சொல்லியிருப்பாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஏன் அந்த 515க்கு வரல? அந்த 515க்கு வர்றதுக்கு அந்த பேஸ்லேருந்து 2-3 ஹைட்ராலிக் பம்பும் ஹைட்ராலிக் ரெசர்வாயரும் இருக்குது. இந்த ஹைட்ராலிக் பம்ப்பு இந்த ரெசர்வாயர் பிஸ்டன் ஒழுங்காக ஒர்க் பண்ணிச்சுன்னா தான் அது ஏறும். ஸோ ஹைட்ராலிக் திங் அது சரியாக இல்லாமல் அதில் இருக்கிற இது போதிய அளவுக்கு இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அந்த பிளாக் பாக்ஸில் 1-2 மாதங்களில் வர்ற உண்மைகளில் பைலட் அதுவும் சொன்னாரா, ரெக்கார்ட் பண்ணாரான்னு தெரிஞ்சிடும். அது நம்பர் 2. இன்னும் கொஞ்சம் ஊடுருவுவோம். ஏன் இந்த ஹைட்ராலிக் பம்ப்ஸ் சரியாக இயங்கலை, ஏன் அந்த ஃப்ளாப் அதுக்கு போகலைன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டாஃப் அதுக்கு இன்சார்ஜ். அதுக்கு இன்சார்ஜ் யார் பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. ஆனால் கடைசி 1 மாதம் தான் இருக்குது. செலபி என்கிற ஒரு கம்பெனியுடைய ஈடுபாடு. செலபி என்ன கம்பெனி? துருக்கிய நாட்டு கம்பெனி. நம்மோட துருக்கிய நாடு ரொம்ப பிரிஞ்சு போகிறதுனால பல காரணங்களுக்காக நம்ம கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து அந்த துருக்கிய நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அதானி போன்ற இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு எடுத்துச்சு. இப்போ
துருக்கிய நாட்டு ஒரு கம்பெனிக்கும் இந்த ஃப்ளாப்புக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் ஒரு சம்மந்தம் இருக்குது. February 2023 யாரும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய பூகம்பம் வந்து துருக்கியில் அடித்து பின்னிடுச்சு. அப்போ வந்து எந்த வித ஒரு பாரபட்சம் பார்க்காம வசுதெய்வ குடும்பம் அவங்களும் நம்ம மாதிரி தான் சொல்லி மோடிஜி வந்து இங்கேருந்து உடனே 6ஆம் தேதி Februaryலேருந்து பிளேன் மேலே C-17 பிளேன்ஸ், அந்த பிக் ஏர்க்ராஃப்ட் ட்ரூப் கேரியர் பிளேன்ஸ், அவ்வளவு ஆட்கள், நாய்கள் கூட எங்கேருந்து போச்சு. எதுக்குன்னா நாய் எங்கேருந்து துருக்கிதுன்னா, இந்த நாய்கள் வந்து எந்த இடத்துல ஒரு பாடி இருக்குமோ அது ஸ்னிஃப் பண்ணி ஸ்னிஃபர் டாக் சொல்லும். அவ்வளவு ஃபுட்டு வாட்டர் சப்ளைஸ் எடுத்துகிட்டு, அதுக்கு பேரே ஆப்ரேஷன் DOST, ஹெல்ப் டு டர்க்கி, தோஸ்துனா நண்பன். இந்த ஆப்ரேஷன் அவ்வளவு நல்லா செய்த திட்டம், அவ்வளவு அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுடைய பிரதமருக்கு வந்து வாழ்த்து சொல்லி எங்கள் போன ஆட்களை கட்டி பிடிச்சி நீங்கள் தோஸ்தாக இருந்து எங்களுக்கு உதவி இருக்கீங்கன்னு சொன்ன துருக்கி நாடு 2023 2025 2 வருஷம் 3-4 மாதம் கம்ப்ளீட்டாக மாறி இந்த பெஹல்காம் அட்டாக் முடிச்சிட்ட அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எவ்வளவோ ட்ரோன்ஸ் கேரியர்ஸ் அவ்வளோ கொண்டு வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க இஸ்லாமாபாதுக்கு. அதையும் நாங்கள் முதல்ல நம்பலை, ஒரு வேளை யாரும் சும்மா சொல்கிறாங்கன்னு. ட்ரோன் டெப்ரி அனாலிசிஸ் DDAன்னு இருக்குது. அதாவது நம்ம அங்கேருந்து ஒரு ட்ரோன் அப்போ அனுப்புகிறாங்க, நம்ம அடிக்கிறோம், அடித்து துவம்சமாகி கீழே விழுது. அங்கே விழுந்த டெப்ரி அதை எடுத்து அந்த மெட்டல் அதெல்லாம் எடுத்து பார்த்து அந்த பாகங்களை பார்த்தா இது வந்து எங்கே வந்துச்சுன்னு சொல்லலாம். பயார்த் அப்புறம் அட்டக்ஸியும் இது போன்ற 2 ட்ரோன்ஸ் வந்து பயார்த் வந்து ரெகுலராக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து. அதாவது அவங்களுடைய ட்ரோன்ஸை வந்து விடுறதுக்கு ஒரு போர்க்களம், ஒரு விளையாட்டுக்களம் மாதிரி இந்த போர்க்களத்தை விட்டுருக்காங்க துருக்கி. அஃப்கோர்ஸ் நம்ம அடித்து சாத்திட்டோம். ஆகாஷ் தீர் வந்து பயாத்தை வந்து ஒரு ஒரு வழி ஆக்கிடுச்சு வச்சுக்கோங்க. அப்படி இருந்த துருக்கி நம்மளோட பிரிஞ்சுக்கிட்டே போகிற துருக்கி, ஒருவேளை அவங்க நடத்துகிற நிறுவனம் அது கவர்மெண்ட்டால் ஒரு இயக்கப்பட்ட நிறுவனம் தான் செலபி, ஒருவேளை அவங்க ஆட்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாமோ. த பாசிபிலிட்டி ஆஃப் ஃபவுல் பிளே ஹாஸ் நாட் yet been fully ruled out என்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய இது இருக்குன்னு. அதாவது இதனால் இவங்க தான் பண்ணாங்கன்னு அடித்து சொல்லலை, அஞ்சும் அதை ரூல் அவுட் பண்ணணும். பட் ஒரு சூழல் எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆன்டி டர்க்கியாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற ஒரு விஷயம். பட் இங்கே இருக்க நிறைய பேர் வந்து போயிங் தான் அது காரணம், ஏர் இந்தியாவோட மெயின்டெனன்ஸ் சரியில்லை, நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ அவங்க வந்து சரியாக பராமரிக்கிறதுனால ஆல் த ஃபால்ஸ் கோயிங் டு ஏர் இந்தியா அண்ட் போயிங்கிறது தானே எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நோ பிளேமிங், நோ ஷேமிங், நோ ஃப்ரேமிங்னு. நடந்து போச்சு. டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹைட்ராலிக் பம்ப்ஸ் வந்து ஏர் இந்தியா என்ன பண்ண முடியும், அந்த ஏர்போர்ட்ஸில் இருக்கிற ஆட்கள் இங்கே வர்ற பிளேன்ஸுக்கு இவங்க வந்து இந்த பம்பில் ரெடி பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த பம்பை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுற ஆட்கள் உள்ளே வந்து செக் பண்ணலைன்னா அது வந்து இப்போ தான் நம்மளுக்கு எனிவே நம்மளை அனுப்பிச்சிட போகிறாங்க நம்ம டர்க்கி கம்பெனின்னு சொல்லி அவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் அந்த ஒரு மேற்பார்வை கண்காணிப்புங்கிறது அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய கடமை அண்ட் ஓரளவுக்கு ஏர் இந்தியாவோட கடமை. ஸோ எங்கேயோ ஒரு ஸ்லிப்பப் ஆகிருக்குங்கிறது தப்பே இல்லைங்க. அது வந்து அதில் சந்தேகமே மாற்று கருத்தே இல்லை. இது திருப்பி வரக்கூடாது, திருப்பி பேர்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாம் பயணிக்கணும். இப்போ ஆப்ரேஷன் சிந்து நடக்கும்போதும் பஹல்காம் அட்டாக் நடக்கும்போதும் ஒரு தரப்பு என்னன்னா ஒய் வார், எதுக்கு நம்ம அந்த மக்களை காயப்படுத்தணும், பாகிஸ்தான் மக்களை காயப்படுத்திட்டாங்க, அண்ட் நம்ம வந்து டெரர் கேம்ப் அட்டாக் பண்ணும்போதே பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு இங்கே இருந்த பல இந்தியர்கள் வந்து குமுறல் நமக்கு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓகே, அது வந்து மக்களை கொல்ல வேண்டான்ற ஏதோ சென்ஸ் எடுத்துக்கலாம். பட் இங்கே இந்தியாவில் இருந்த இவ்வளோ உயிர்கள், அந்த ஏர் கிராஃப்டில் போனவங்க, அங்கே இருந்த மக்கள், அங்கே இருந்த டாக்டர்ஸ், ஸோ இத்தனை பேரும் அங்கே இறந்துருக்காங்க அப்படின்றப்போ அங்கே வந்து அவங்க ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிவெஞ்ச் இல்லைன்னா ஒரு கர்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷத்தை வன்மத்தை கக்குறாங்கன்ற வி கேன் சே இட் கிளியர்லி. அந்த மாதிரி இங்கே இருக்கும் இந்தியர்களை ஐயோ அப்படின்னு பார்க்காம இது உனக்கு தேவைதான் அப்படின்னு அந்த மக்களுடைய உயிரை வந்து இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. நானும் ரொம்ப நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப உண்மைதான் அஞ்சு. நானும் செக் பண்ணேன் நீங்கள் சொல்லிட்ட அப்புறம். இது போல் பலர் வலைதளங்களில் இந்தியாவுக்கு வேணும்னு எழுதியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு இன்னசென்ட் லைஃப் போகும்போது ஒருத்தர் வந்து இது மாதிரி மகிழ முடியும்? 1191 வந்து பேட்டில் ஆஃப் தரைனுக்கு முன்னால் முகமது கோரி வரான்.
முகமது கோரியோட ஆட்கள் 90,000 இந்தியன்ஸை வந்து வச்சுருக்கிறான் ஒரு இடத்துல, எல்லோரும் ப்ரிசனர்ஸாக வச்சுருக்கிறான், கைதிகளாக. அதில் வந்து இவன் வந்து ஹண்டிங் போகும்போது, வேட்டையாட போகும்போது இன்னொரு சீஃப் இவனை லோக்கல் ஆள் வந்து இவனை திருத்தறான் கொள்றதுக்கு. பயந்து உள்ளே வரான் முகமது கோரி. உள்ளே வரும்பொழுது பயந்து இவன் உள்ளே வந்தானேன்னு நம்ம ஆளுங்க நக்கலாக 4 பேர் சிரித்தாங்களாம். இது வந்து சரித்திரத்தால் பதிக்கப்பட்ட உண்மை. 90,000 தலையை சீவுறதுக்கு முகமது கோரி ஆர்டர் பண்ணால் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அட ஆரம்பிச்சிட்டாங்க, என் கை வலிக்குது, என்னால் தலையை சீவ முடியலன்னு. இதில் வந்து அது 70,000 90,000ங்கிறது பயங்கர டிபேட் ஆகிட்டுருக்கு. லோவர் நம்பரே வச்சுக்கோங்க. 70,000 ஹெட்ஸ் ரோல் பண்ணும்போது யாராவது ஒன்று சொன்னாங்களா? அல்லது ஸ்ரீரங்கத்தில் வந்து 1311 1323 ஸ்ரீரங்கம் அட்டாக்ஸ், ஒரு வாட்டி மாலிக் கஃபூர், ஒரு வாட்டி உலுக் கான் வந்து 12,000 பேர் தலையை சீவினாங்க. அந்த அட்டாக் பேரே 12,000 முடிதிருத்திய பன்றியாழ்வான் மேட்டு கழகம்னு என்னமோ சொல்லுவாங்க. அந்த 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 பேட்டில் பேரே பார்த்தீங்கன்னா 12,000 பேர் ஒன்றுமே தெரியாதவங்க தலையை எடுத்தாங்க. அப்போ யாரும் ஒன்றுமே சொல்லலை. இது மாதிரி பல லட்சம் ஆட்களுடைய தலையை சீவினதெல்லாம் நம்ம மறந்து பரவாயில்லை, அதெல்லாம் வரலாற்று பக்கங்களோடு போகட்டும்னு சொல்லி நம்ம இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து வாழணும்னு நம்ம ஒரு முயற்சி செய்யும் பொழுது இது மாதிரி 242 இப்போ ஃபைனல் நம்பர் வந்து 274 கிட்ட வந்துருச்சு. ஏன்னா டாக்டர்ஸு ஸ்டூடெண்ட்ஸும் இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு சிலர் மகிழ்றாங்கன்னா 2 அர்த்தம் தான். ஒன்று, அவன் மனுஷனே இல்லை, அவன் அசுர மிருகம், பேய், அது மாதிரி பிசாசு. 2வது, சில சின்ன ஐ வாண்ட் டு புட் திஸ் இன் த பப்ளிக் ஸ்பேஸ், ஒரு பொது வெளியில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அஞ்சு. ஒரு சில பிரிவினை சக்திகள் இருக்குது. இந்து முஸ்லீம் சேர்ந்து வாழக்கூடாது, இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டு தான் இருக்கணும். இந்த பிரிவினை சக்திகள் இஸ்லாமியர்கள் நண்பர் போல நடித்து ஸ்லீப்பர் செல்ஸாக இருந்து இது மாதிரி நீங்கள் அனுப்பின பதிவு நான் பார்த்தேன். இது மாதிரி ஐயோ அகமதாபாத் அப்படி அடிபட்டுச்சேன்னு ஒரு கதறலாக இருக்குது ஒரு பிரேக்கிங் நியூஸ். அதில் வந்து ஒரு 9-10 இஸ்லாமிய பேர் இப்போ கூட இருக்குது. நமக்கு ஒன்றும் இல்லை, 9-10 சிரிக்கிற மாதிரி வேணும்னே இந்த சின்னலாம் சொல்லுவாங்க என்ன அது மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா ஐதர் தே ஆர் ஹாரிபிள் பீப்புள் ஆர் வேற யாரோ இந்துஸ்க்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவில் சண்டே வந்து கலப்பணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இஸ்லாமியர்கள் மேலே ஒரு வன்மமாக பார்க்க ஆரம்பிக்கணுங்கிற காரணத்தினால பண்ணலாம். பேல்காமான ஒரே நாளுக்குள்ளே நான் வந்து ஒரு கேண்டில் லைட்டு மெழுகுவர்த்தி ப்ரொசஷன் வைக்கும்பொழுது 2 பேர் என்னோட பேசினாங்க. இந்துஸ்க்கு நானும், ஒரு ஆர்ச் பிஷப் டேனியல் என்பவர் வந்து கிறிஸ்டின்ஸ்க்கும், இஸ்லாமியர்களுக்கு வந்து ஷாபுன்னு பட் ரோட் மாஸ்க், பெரிய மாஸ்க் மவுண்ட் ரோடில் அதோடைய நிறுவனர். அதுதான் அவர் சொன்னார். அப்போ ஒரு சுறா இருக்குது குரானில், அது பேர் அல் மைதியாவில் சொல்லி நீ ஒரே ஒரு அதில் போட்டிருக்கு, ஒருத்தனை நீ கொண்டா கூட தேவையில்லாமல் நீ வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கொள்றதுக்கு சமம். ஒருத்தனை நீ காப்பாற்றினா எல்லாத்தையும் காப்பாற்றின மாதிரி. அல் மைதியா verse 32 லைன் 32. இப்போ அப்படி இருக்கும்பொழுது அதான் அவர் சொன்னார், இஸ்லாத்தில் வந்து இது இல்லை, இஸ்லாமில் பேரில் இந்த ரவுடிங்க, பயங்கரவாதிங்க, காசு வாங்கி கொள்கிற ஒரு படை இருக்குது, இது வந்து இஸ்லாம் இல்லைன்னு பாவம் அடித்து சொன்னார் ஷாபு என்கிற நண்பன். எல்லாரும் முன்னாலும் நாங்கள் 3 பேர் பேசணும். ஸோ அதே போல் இருக்கும்பொழுது நீங்கள் இப்போ அந்த இஸ்லாமிய கோட்பாடு இங்கே கொண்டு வாங்க. இது மாதிரி இந்த 7, 8, 9 பேர் நான் பார்த்தேன், எல்லாம் இஸ்லாமிய பேர்கள் தான் இருந்துச்சு. யாரோ இந்த இடதுசாரி சக்திகளோ அல்லது இந்த ஏர்பன் நாக்சலைட்ஸுமாங்க சக்திகளோ யாரோ இது மாதிரி போட்டு திருச்சி விடுறதுனால அது பார்க்குறவங்கெல்லாம் இஸ்லாம் மேலே அவ்வளோ கெட்ட பேரும் நம்ம முஸ்லீம் நண்பர்களுக்கு கெட்ட பேர் வரும். இது அவுட் சைடு இந்தியானா கூட பரவாயில்ல, இன்சைடு இந்தியா தே ஆர் டூயிங் திஸ். ஆமாம், என்ன கேட்டிங்கன்னா அஞ்சு எங்கே ஒரு இந்தோனேஷியாவில் ஒரு பிளேன் கிராஷ் பண்ணால் கூட நாம் வந்து கண்ணீர் சிந்தணும். ஏன்னா இட்ஸ் சச் அ ஹாரிபிள் திங். பட் ஸ்டில் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் முடியல, யாருன்னு அவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வந்து இது மாதிரி எழுதுறது வந்து மிருகத்தனம், காட்டு மிராண்டித்தனம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அப்படி 9-10 இஸ்லாமியர்கள் எழுதுறது போல இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அந்த முகநூல்லையோ இன்ஸ்டாலையோ இவங்க வந்து பூந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வேறு ஆட்கள் வந்து வேணும்னே இஸ்லாமிய பேரில் கூட எழுதியிருக்கலாம். பட் இப்படி பண்ணுறதுனால தேவையில்லாமல் ஒரு துரபிப்பிராயம் ஆகிடுது அவங்கள பற்றி. ஸோ நம்மளுடைய இதான் அவர் சொல்லியிருந்தார் ஷாபு, இப்படி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இதனால் ரொம்ப அடிப்படுறது இந்தியாவில் வாடுற முஸ்லிம்ஸ் தான். ஏன்னா இந்தியா வந்து இட்ஸ் அ வெரி குட் கண்ட்ரி ஃபார் முஸ்லிம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் இன் பாகிஸ்தான், முஸ்லிம்ஸ் இன் இந்தியான்னு ஒரு சின்ன ஒப்பிட்டு எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் விக்கிபீடியா, கூகுள் எல்லாத்துலேயுமே இருக்குது.
1947 வந்து சுதந்திரம் ஆனோடனே அப்போ வந்து 20.18%, 20.18% ஆஃப் பாகிஸ்தான் வாஸ் ஹிந்துஸ். அதே வந்து 1998 அவங்க திருப்பி அந்த சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த மதவாரி ஜனத்தொகை பார்க்கும்பொழுது 1.6%, அதாவது 20.18 1.6%. ஆனால் அதுவே நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம நண்பர்களா, அன்பர்களா, நம்ம சகோதரர்களா இந்தியா பார்த்துருக்கு. அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டு நவ் இப்போ 14%. இண்டிபெண்டன்ஸ் அப்போ இட் இஸ் ஹை, அப்போ 9.1% இருந்துச்சு. ஆனால் 9லேருந்து இட்ஸ் கான் அப் டு 14.2% இந்த லாஸ்ட் சென்சஸ். இப்போ அதுக்கு மேலே கூட அதிகரிச்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு புள்ளி விவரமே இந்தியா எப்படி நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம், பாகிஸ்தான் எப்படி அவங்களுடைய இந்து சகோதரர்களை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிற யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒரு புள்ளி விவரம். எப்படி 20.18 கேன் பிகம் 1.6%, சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங். இப்போ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு வந்து மதவாத ரீதியாக இல்லைன்னா பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறவங்க தான் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து மதவாதம், இனவாதத்தை வந்து தூண்டுறாங்க அப்படின்னு இந்த நிகழ்வில் நம்ம பார்க்குறோம். இந்த ஏர் கிராஷ் நடந்தப்பமே ஆர்எஸ்எஸ் முன் வந்து என்ன களப்பணி பண்ணுறாங்க அப்படின்றது, தேர் டொனேட்டிங் பிளட்ஸ் அப்படின்றது, என்னென்ன ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதற்கும் வந்து முத்திரை குத்தப்பட்டது குஜராத் அப்படின்றதுனால பண்ணாங்க அப்படின்னு. ஸோ டேக்கிங் பேக் வயநாடோட நிலச்சரி வரும்போது பார்த்தோம் சேவா பாரதி, தே ஹேவ் டன் இட் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு குத்தப்படும் முத்திரை ஆர்எஸ்எஸ்னா ஐயோ ஏதோ அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை இங்கே குத்தப்படுது இல்லையா? அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்டோடைய பெரிய தீவினை அண்ட் ஓரளவுக்கு நம்ம திராவிட கவர்மெண்ட்ஸும் அது மாதிரி பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மதவாதம் மாதிரி சித்தரிக்கிறது. நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஷாக்கால் ஐ எம் நாட் எ மெம்பர். ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் டை நீ சங்கி ஐட்டம்பாங்க அப்படி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து நம்ம நாட்டுடைய வளமைக்கும் செழுமைக்கும் மனித குலத்துக்கும் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே பண்ணதில்லை. அவங்க இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்து குடும்பமாக சொல்கிறாங்க, அவங்க வசுதெய்வ குடும்பகம். அந்த வசுதெய்வ குடும்பகத்தில் வந்து இஸ்லாமிய என் நண்பன் என் சகோதரன், கிறிஸ்டின் என் நண்பன் என் சகோதரன் சொல்லி சில பியோர் வலதுசாரி ஹிந்துஸ்க்கு கோபம் வர்ற அளவுக்கு எல்லாரையும் மதம்ங்கிறதே இல்லை, காஸ்ட்டுங்கிறதே இல்லை, சாதிங்கிறதே இல்லையா இன்னும் சொல்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, அவங்க போய் பாகிஸ்தானில் பண்ணால் நீ அவனை சோப் அடிக்கிறதுக்கு தான் நீ ஆப்கானிஸ்தானுக்கு போவேன்பான். அவன் குஜராத்தில் பண்ணால் அவன் ஹிந்து, அதனால தான் நீ பண்ணுற. பின்ன அவன் எங்கே தான் பண்ணுறது, எங்கே பிரச்சனையும் இருக்கோ அங்கே ஆர்எஸ்எஸ் வராங்க. தேவை இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ங்கிற பேரையே ஒரு தப்பான ஒரு சொற்றொடர் மாதிரி ஆக்கின காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஓரளவுக்கு சவுத்தில் இருக்கிற தென் மாநில கவர்மெண்ட்ஸும் சரி, அது வேணுமே தப்பாக சித்தரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதோடைய பிரின்சிபல்ஸ், கோட்பாடுகள், கருத்துக்கள் எடுத்திங்கன்னா மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவுவது என்றால் அது ஆர்எஸ்எஸ். நான் இதை போல்டாக சொல்லுவேன். அண்ட் இது நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். கண்தானத்துலேருந்து, ரத்த தானத்துலேருந்து, சாப்பாடு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. கிராஷ் நடந்தது, பூஜ் வைக்கல அவ்வளோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சரி பூஜ் வந்து பூகம்பம் குஜராத்தா விடு, சரி இங்கே வந்து தண்ணி 2014 இங்கே வரும்போது அவ்வளோ பண்ணாங்க. வயநாட்டில் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லும்போது பண்ணாங்க. ஏன் காஷ்மீரில் பூகம்பம் வரும்போது அவ்வளவு பண்ணாங்க. ஸோ எவன் ஒருவன் இன்னொருவன் தன்னை சகோதரன் மாதிரி பார்க்குறானோ அவன் ஆண்டவன். அந்த வகையில் ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு தெய்வீக கட்சின்னா கட்சியே இல்லை, அது ஒரு அமைப்பு தான். அவங்களுக்கும் பாலிடிக்ஸும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரொம்ப கிளியராக போல்டாக இன்றைக்கும் சொல்லுவேன், என்றைக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா, பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ். ஸோ இதை வந்து லேட் ஜெனரலாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் அவருடைய ஒரு இதுலேயும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்தியா வந்து தன்னை வெளியில் இருக்கவங்ககிட்டேருந்து காப்பாற்றிக்கிறத விட இந்தியாவுக்குள்ளே இருக்க சம் 0.5% பீப்புள் கிட்டேருந்து இந்தியா வந்து அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஜெனரல், ஹீஸ் லேட் ஜெனரல், பட் அந்த பர்சன் வந்து இந்த முன்னெடுத்திருக்காரு. பியூட்டிஃபுல்ங்க, ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன சொன்னார், 2.5 ஃப்ரண்ட்ஸ், ஒரு பேட்டில் ஃப்ரண்ட். இந்த எல்லைக்கு அந்த பக்கம் எதிரிகள் இருப்பான். 2 டெஃபினட்டாக நம்மக்கிட்ட எதிரிகள் இருக்காங்க. நான் வந்து பொது வெளியில் சொல்கிறது எனக்கு பயமே இல்லை. ஒன்று வந்து சைனா, நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களில் சைனாவுடைய ஆக்கிரமிப்பு இருக்குது. அதே போல் வடமேற்கில் வந்து பாகிஸ்தான். இதை பற்றி சந்தேகமே இல்லை அஞ்சு. தே ஆர் 2 வார் ஃப்ரண்ட்ஸ். பிபின் ராவத் என்கிற நமது வெறும் ஜென்ரல், he was actually சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், ஹெட் ஆஃப் எவ்ரி திங், ஆல் த முப்படைக்கும் தலைவராக இருந்தார். அவர் என்ன சொன்னார், இந்த 2 தவிர இன்னும் அறை இருக்குது. இந்த அறைங்கிறது உள்குத்தால் இறந்தான் தமிழன் நம்பாங்க. அது மாதிரி இங்கே இந்தியாவுக்கே உள்குத்து உள்ளே இருந்துட்டு
இழுக்கிற ஆட்கள் தான் உள்குத்து. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, 2 எல்லை மட்டும் இல்லை, இப்போ 3வது எல்லை, அதாவது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இஸ்லாமிய பங்களாதேஷ். யார் அவ்வளவு ஹெல்ப் தெற்கிக்கு பண்ணதோட 10 மடங்கு பங்களாதேஷ்க்கு பண்ணோம். ஆனால் அப்பேற்பட்ட பங்களாதேஷை நம்மளை வந்து எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். திஸ் இஸ் த ட்ரூத் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ். 1971 35 லட்சம் பேர் இறந்த ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு போர்க்களம், அது வந்து ஒரு கப்ரிஸ்தான். அது வந்து ஒரு சுடுகாடாக்குனாங்க. வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான். அந்த கப்ரிஸ்தான் சுடுகாட்டிலேருந்து அவங்கள மீட்டு எடுத்து இருந்தாப்பா நீங்களே வச்சுக்கோங்க, பங்களாதேஷ் கொடுத்துட்டு வந்தோம். பங்களாதேஷ்க்கு அதே பங்களாதேஷ் இன்றைக்கி வந்து எப்படி துர்க்கியை நம்மளை எதிர்த்து பார்க்குதோ, பங்களாதேஷை நம்மளை வந்து எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 3 fronts. அது தவிர இந்த ஹாஃப் ஃப்ரண்ட்டில் நீங்கள் சொன்ன ஆளுங்க எழுதுறாங்க பாரு, ஏர் இந்தியாவில் உங்கள் ஆளுங்க இறந்தாங்க, பாகிஸ்தானி இன்னசென்ட் ஃபெலோ நீ அடித்த, எங்கே இன்னசென்ட் ஃபெலோ அடித்தோம்? முதல் அடித்த 9 சைட்ஸும் பயங்கரவாதி, தீவிரவாதின்னு கூட சொல்லக்கூடாது, பயங்கரவாதி முகாம்கள். தீவிரவாதிக்காவது ஒரு கொள்கை இருக்குது, இவனுங்கெல்லாம் கொள்கை பயங்கரவாதி முகாம்கள். அதே போல் அதுக்கப்புறம் அடித்த 11 இடங்களும் பயங்கரவாதி முகாம்கள். அதுக்கப்புறம் அவங்க அடித்த ட்ரோன்ஸும் நாம் வந்து அந்த தாக்குதலுக்கு தற்காப்பு. இதை மட்டும் வச்சு ஃபேக்ட்ஸ், தயவுசெய்து எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து டிபேட், விவாதத்தில் வந்து ஈடுபடலாம். விவாதத்தில் ஈடுபடுறவங்க முக்கால்வாசி பேர் அந்த ஃபேக்ட்ஸ் தெரியாமல் நீங்கள் வந்து இன்னசென்ட் பீப்புள் பாகிஸ்தானில் கொண்டா உங்களுக்கு வந்து ஏர் இந்தியாவில் வந்து இது மாதிரி சாபம் கிடைக்கும். என்ன சாபம்? மண்ணாங்கட்டி. அநியாயத்துக்கு நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு. அங்கே நாம் பண்ணும் அவ்வளவு மனிதாபிமானத்தோட உலக போர்களில் அஞ்சு நம்ம மக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே காசா அண்ட் இஸ்ரேலில் அந்த அக்டோபர் 2 நடந்துச்சு. அடின்னு 1-2 வருஷம் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி யுக்ரைன் ரஷ்யா அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் அவன் அடித்தா அந்த பாரு, நான் எஸ்கலேட்டரி அட்டாக், இந்த முகாம்களை மட்டும் அடிக்கிறேன். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா அவனை அடிக்க மாட்டேன், ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு போகிறான் அவனை அடிக்க மாட்டேன், நீ என்னுடைய எங்களுடைய பெண்களுடைய சிந்தூர் நீ எடுத்தால் கூட அங்கே இருக்கிற பெண்களுடைய சிந்தூர், அதாவது ஈக்குவலண்ட், எடுக்க மாட்டோங்கிற ஒரு கோட்பாடோட பழகின இந்தியாவுக்கு இவங்க வந்து கை தட்டுறதுக்கு பதிலாக நீ அடிச்சல பற்றியா இப்போ நீங்கள் ஆடணும் அப்படி, இப்போ உங்கள் ஆட்கள் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறது வெறும் நாகரிகம் மட்டும் இல்லை, வந்து மனிதாபிமானம் இல்லாத காமெண்ட்னு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன் அஞ்சு. ரொம்ப மோசம். ஏன்னா அந்த டூரிங் த ஸ்ட்ரைக் நடக்கும்போது கூட பாகிஸ்தான் பூஞ்சில் இருந்த பூஞ்சில் இருந்த மக்களை கூட வந்து தாக்குனாங்க. ஸோ நோபடி இஸ் தேர் டு டாக் அபவுட் தேட்னு சொல்லலாம். அதை வந்து யாரும் பேச மாட்டாங்க. கரெக்ட். பிரிவினைவாதம் சொல்கிறீங்கல்ல, பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணும்போது கூட வேணும்னு இந்த பொற்கோபுர கோயில் இருக்குல்ல, கோல்டன் டெம்பிள், அங்கே தான் அட்டாக் பண்ணாங்க ட்ரோன்ஸ். நல்ல காலம் நம்ம ஆகாஷ் தீர் அதை பிளாக் பண்ணோம். ஏன்? அதை அடித்தா 6 வந்து கோச்சிக்கிட்டு அங்கே ஒரு இன்னும் இந்த ஹாஃப்னாங்கல்ல உள்குத்து, அங்கே ஒரு சின்ன காலிஸ்தானில் ஒரு சின்ன உள்குத்து இருக்குது. பெரும்பாலும் சீக்கியர்கள் வந்து தேசபக்தர்கள், ஆனால் ஒரு சின்ன குரூப் காலிஸ்தான் இருக்குது. நார்த் ஈஸ்டில் மாவோஸ் ஒரு சிலர் இருக்காங்க. இது போல் நக்சலைட்ஸ் அண்ட் அர்பன் நக்சலைட்ஸ் வந்து ப்ரெஸ்ஸுங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு, ரிப்போர்ட்டருங்கிற போர்வையை போத்திட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதே போல் ஜேஎன்கேல கூட இந்த எல்இடி அண்ட் ஜெய்ஷ் 2 குரூப், ஜெய்ஷ் இ முகமதோட குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த அவர் பிபின் ராவத் கூறிய ஹாஃப் அ ஃப்ரண்ட், இட்ஸ் நாட் அ ஃபுல் ஃப்ரண்ட், ஆனால் உள்ள அதே போல் முக்கியமான ஒரு செய்தி வெளியில் வந்துச்சு. 2020லேருந்து 2024 வரைக்கும் மேக்ஸிமம் நியூ ரெக்ரூட்ஸ் ஃபார் ஐசிஸ் போனது இந்தோனேஷியாவிலேருந்து இல்லை, பாகிஸ்தான்லேருந்து இல்லை, ஆப்கானிஸ்தான்லேருந்து இல்லை, இந்தியாவிலேருந்து. அதுவும் இந்தியாவில் வந்து எங்கேருந்து, எந்த மாநிலத்துலேருந்து ரொம்ப ஜாஸ்தி போயிருக்காங்க? கேரள மாநிலத்தில் வந்து 33%, 30 to 33% இஸ்லாமியர்கள், எல்லாம் பிரதர்ஸ் மாதிரி முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஹிந்துஸ் போயிட்டு பழகிட்டு இருக்கிற கேரள மாநிலத்திலேருந்து மேக்ஸிமம் ரெக்ரூட்ஸ் ஃபார் இஸ்லாமிக் ஸ்டேட் போனது இங்கேருந்து தான். ஸோ கம்பைன் பண்ணதான் அந்த ஹாஃப் ஃப்ரண்ட். அவன் பாகிஸ்தான் இல்லை, அவன் சைனா இல்லை, பங்களாதேஷ் இல்லை, ஆனால் உள்குத்து பண்ணிட்டு நமக்கு இருக்கிறான். அந்த உள்குத்தை பற்றி எப்போ நினச்சேன்னா, நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஏர் இந்தியாவில் ஒரு கிராஷ் ஆகிடுச்சு, இங்கேருந்து உனக்கு வேணும்னு சொல்கிறான் பாருங்களேன், அவன் நிஜமாக சொல்லியிருந்தா அது உள்குத்து. அல்லது பிரிவினைவாதம் ஆட்கள் வந்து அது மாதிரி நடிச்சுக்கிட்டு நமக்குள்ள பிரிவை ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து இந்திய ஒரு சாலிடாரிட்டி, ஒரு ஒருமித்த எண்ணங்களுக்கோ இந்த ஒருங்கிணைப்புக்கோ பெரிய ஒரு தடையாக இருக்கும் அஞ்சு. டாக்டர், எங்களோட இந்த பல்வேறு கருத்துக்களை பயந்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.